வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நம்மோடு இன்று இணைகிறார் மூத்த அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஐ. பெரியசாமி. வணக்கம் சார். வணக்கம். 1989 முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. பல தேர்தல்களை பார்த்திருக்கீங்க. இந்த தேர்தல் களம் வித்தியாசமா இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? கடந்த 21 26 வரை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பெரும்பாலும் நிறைவேற்றி மக்களுடைய ஆதரவையும் அன்பையும் பெற்றிருப்பது மக்கள் மத்தியில் பிரகாசமாக இருக்கிறது. ஆத்தூர் தொகுதியில இதுவரைக்கும் 8 முறை போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ 9வது முறையா போட்டிடுறீங்க. 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சர், இப்படி பல சவால்களை எதிர்கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப இந்த தொகுதிக்கு நீங்க இதுவரைக்கும் செய்தது என்ன, செய்ய தவற விட்டதுன்னு நீங்க ஃபீல் பண்றது என்ன? இந்த தொகுதிக்கு எல்லாமே செஞ்சுருக்கோம். அடிப்படை வசதிகள் பூரா செஞ்சுருக்கோம். பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். குடிநீர் திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். கல்லூரிகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போது எல்லா கிராமங்களுக்கும் மேல்நிலை பள்ளிகள் பூரா கொண்டு வந்துட்டோம். அடிப்படை வசதிகள் அத்தனையும் செய்திருக்கிறோம். ஏன்னா தாலுகாவெல்லாம் கொண்டு வந்துட்டோம். தாலுகா அலுவலகம், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் 2 எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எல்லா வசதியும் ஏறத்தாழ மக்களுடைய கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வேற எல்லாமே செஞ்சிருக்கோம். அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்துல வென்றவராக இருந்திருக்கீங்க கடந்த தேர்தலில். அதே மாதிரியான வெற்றி இந்த முறையும் கிடைக்கும் நம்புறீங்களா? இல்லை, மக்களிடம் வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பது மக்களிடத்திலே எதிரொலிக்கிறது. அதனால் வாக்குகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வாக்குகளையும் கணக்கிட முடியாத அளவிற்கு வெற்றி கிடைக்கும். ஆனா இந்த முறை 4 முனை போட்டி உருவாகி இருக்கிறதுனால வாக்கு வித்தியாசம் ரொம்ப டஃபா தான் இருக்கும், குறைவா தான் இருக்கும்ன்ற கருத்து சொல்லப்படுது. அதனால இல்ல, அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ போட்டாங்கன்னா வாக்கு அங்கதானே போகும். வாக்கு என்பது எல்லோருக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு இருக்க நம்பிக்கை ஒன்லி நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் தொடக்கத்திலிருந்து சொல்றாரு. நிச்சயம் அது சாத்தியமா அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த எண்ணிக்கை இல்ல இல்ல, நிச்சயமா அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுத்துருக்கோம்னா அந்த அப்ரிசியேஷனை அதனுடைய அந்த பிம்பத்தை பார்க்க முடிகிறது. மக்கள் செய்த சாதனைகளை இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆட்சியின் மீது, ஆட்சியின் சாதனை மீது மக்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனால வாக்குகள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வரும். திமுகல நிறைய இளம் தலைவர்கள் உருவாகி இருக்காங்க, அப்படி முன்னிறுத்தப்படுறாங்க. அது அடுத்த தலைமுறை கட்சிக்குள்ள உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா அல்லது வாரிசு அரசியல் அப்படின்னு பார்க்க வேண்டியது? வாரிசு அரசியல் கிடையாது, அடுத்த தலைமுறை உருவாகிருக்கிறது. வரவேற்கலாம். இளைஞர்கள் வர வேண்டும். வந்தால்தான் கட்சியினுடைய அடிக்கட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா மாறி மாறி தானே வர்றோம். நீங்கள் பேரறிஞர் அண்ணா இருந்தார், அதுக்கு பின்னாடி கலைஞர் வந்தார், இப்போ தளபதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அப்படி தொடர்ச்சியாக காலப்போக்கில் காலத்திற்கு ஏற்றார்களோ காலம் எதை நிர்ணயிக்கிறதோ அது மாதிரி மாறி மாறி வரும். தலைவர்கள் நிர்ணயிக்கப்படுவார்கள். சமீபத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்குள்ள ஒரு அறிவிப்பாளரா மட்டுமே இருக்காரு அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தீங்க. ஆனா எல்லா முடிவுகளும் இபிஎஸ் தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு, அவங்க தரப்புல சொல்றாங்க. ஏன் அந்த விமர்சனத்தை நீங்க முன் வச்சீங்க? அவர் இங்கிருந்து டெல்லிக்கு போறாரு பார்க்க. டெல்லி எப்பயுமே கூட்டணி எப்பயுமே நானும் கிட்டத்தட்ட 4-5 எலெக்ஷன்ல நான் ஹை லெவல் கமிட்டியில் இருந்திருக்கேன், செலெக்ஷன் கமிட்டியில் இருந்திருக்கேன். டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி பேசும். யாரும் டெல்லிக்கு போய் பழக்கம் இல்லை. இப்போ அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. யார்? எடப்பாடி ஒருத்தர் தான். எனக்கு தெரிய டெல்லிக்கு போய் கூட்டணியை முடிவு செஞ்சுட்டு வந்து அவர் ஒருத்தர் தான். வேற எந்த கட்சி போனதில்லை. இல்ல, இப்ப அங்க போறதுனாலயே எல்லா முடிவும் அங்கதான் எடுக்கிறாங்க அப்படின்ற முடிவுக்கு வர்றது சரியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டில் இந்திய கவர்மெண்ட் தான் ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசுகின்ற பொழுது, எல்லாரும் பேசுகின்ற பொழுது இந்திய ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இவர் நான் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறேங்கிறாரு. இவர் மட்டும்தான் சொல்றாரு, அவங்க சொல்லலையே. ஜெயிக்க போறதில்ல, அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு?
நிச்சயம் வரப்போறதில்ல. பிஜேபி இங்கே வரப்போறதும் இல்லை, ஒரு சீட் கூட வராது. அதை பற்றி பேச வேண்டிய கருத்தே எனக்கு இல்லை. அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி முரணான கூட்டணின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா பாஜக எதிர்ப்பு என்ற அந்த கோட்டுல திமுக தலைமையிலான அந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது, திமுக எதிர்ப்பு என்ற புள்ளையில நாங்க கூட்டணியாக சேர்றோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது ரெண்டும் ஒண்ணுதானே? எப்படி ஒண்ணாக முடியும்? நீங்க எப்படி அவர் தான் சொன்னாரு, நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் 21 தோல்வியுற்றவுடனே சொன்னாரு, இனிமேல் சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு வரவில்லை, நாங்கள் இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னாரு. கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு மதுரையில் அறிவிச்சார். எஸ்டிபி மாநாடு எடுத்து பாருங்க. எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாரு. இப்போ எப்படி போய் பிஜேபியோட சேர்ந்தாரு? என்ன அடிப்படை இருக்கு அதுக்கு சொல்லுங்க? தங்கள் மீது சுயநலத்திற்காக அவர்கள் மீது வழக்கு வரக்கூடாது, தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க பிஜேபி. வேற எந்த கருத்தும் இல்லை. அதில் திமுக வந்து கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்கு அப்படின்றத பல இடங்கள்ல தெளிவுபடுத்தி இருக்கீங்க. ஏன் அந்த நிலைப்பாடு? இல்ல, எப்பயுமே இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது இருந்ததே இல்லை. திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் வந்து எந்த கட்சியும் எங்கிட்ட கேட்டதே கிடையாது. நீங்க பல கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம், ஆனால் கூட்டணி ஆட்சி யாருமே கேட்டதில்லை. இப்ப கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற காங்கிரஸ்ல இல்ல, எந்த கட்சியுமே எங்களை கேட்கலையே. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஒரு கட்சி கூட கேட்கவில்லையே. கேட்காமல அந்த கேள்வி எழாது. அதிகாரத்துல பங்கு அப்படின்ற அந்த குரல் முந்தைய தேர்தல்களை விட இப்ப அதிகமா அதை பத்தி பேசப்படுறதுக்கு காரணம் விஜய் அப்படியான ஒரு வாய்ப்பை நான் தருவோம் அப்படின்னு அறிவிச்சது காரணம்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட்டணி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல கட்சிகளை அழைத்து பார்த்தார். ஒரு கட்சியும் கூட்டணி வரல. கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக ஆசை வார்த்தையை கட்டினார். யாரும் அவரை நம்பவில்லை. அவர் ஆட்சிக்கு வருவார் என்று நம்பவில்லை. அதனால் கூட்டணி எவரும் போகவில்லை. விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றதை கவனிக்கிறீங்களா? அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் போனா ரசிகர்கள் கூட்டம் போவது எல்லாம் ஓட்டாயிர முடியாது. தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம், ஒரு சாதாரண இருக்கக்கூடிய எங்கே நீங்க வந்து ஒரு நீங்க பார்த்தீங்க, ஒரு அவர் பாஜகவை பற்றியே எதிர்க்கவே இல்லையே, எங்கேயும் பேசலையே. பிஜேபி பற்றி பேசாமையா இருக்காரு? அவரை கேளுங்க. பிஜேபியை எந்த இடத்திலும் அவர் வந்து பேசவே இல்லையே விஜய். அவர் ஓட்டை மட்டும் கேட்குறாரு. திமுகவுடைய ஓட்டு வங்கி சிறுபான்மை வாக்குகள், அதை எப்படியாவது தான் வாங்கிவிட்டால் பிஜேபியும் அதிமுகவும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும்னு தான் அவர் களத்துக்கு வந்திருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. அது நடக்காது. எல்லாம் புரிந்து விட்டாரு. இப்போ என்னன்னா விஜயனுடைய ஸ்டாண்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். ஆனா அவரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் களத்துல போட்டி இருக்கு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. நாங்க சொல்லல. எங்களுக்கு எந்த கட்சியும் போட்டி இல்லை களத்துல. இப்ப எந்த கட்சியும் எங்களுக்கு போட்டி இல்லை. பாருங்க, நாளைக்கு தேர்தல் முடிவுகளை பார்க்க போறீங்க. இறுதியான ஒரு கேள்வி. இப்ப 4 முனை போட்டி உருவாகி இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இப்ப அவங்களோட வளர்ச்சி என்பது திமுகவுக்கு தாக்கத்தையோ அல்லது அரசியல் களத்துல ஒரு அதிர்வையோ ஏற்படுத்துமா? எந்த அதிர்வும் ஏற்படுத்தாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்க வந்து கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட கூடுதலாக வாங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் கருதுகிறேன். இன்னும் குறையும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்விற்கும் நன்றி. நன்றிப்பா.